மொத்தம் வந்து 7 ஏக்கர் நல்லாண்ணி செடி. பி டிவிஷன்லேருந்து மேலே வந்து புதுசாக எங்கேச்சு இப்போ வெட்டுறாங்க. செடி வந்தவொடனே பழம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் ஏன்னா 5 நாள்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சோன்னா பழுத்துருச்சு. இன்னும் வரணும் வெட்டி போட வெட்டி. இதுதான் அத்து. எப்படி 300 வருமானே ராமண்ணே? வரும். அந்த அருக்கில் பள்ளம் அப்படியே ரவுண்டு. இல்லை ஒரு சொல்கிறேன் அந்த அந்த அப்படியே ரவுண்டு அப்படியே ரவுண்டு திரும்புது. ஏன்னா மிளகுடி ஃபுல்லாக போட்டுருந்தேன் போட்டு விட்டு பழம் காப்பியே நல்லா இருக்கு பாருங்க. காப்பி செடி பாருங்க நல்லா வரும். இது என்ன சரியா அழகாக ஒரு 2 பிள்ளரை போட்டு காவல் வச்சு ரோட்டு மேலே வீடு கட்டிக்கிறீங்க. 2 பிள்ளை இருக்கு. அது நல்லா பார்த்து செஞ்சுக்கலாம். வேலை விவசாயம் பண்ணிட்டு அவங்க யாருக்கு அமைதியாக பார்த்துக்கலாம். எனக்குலாம் முதல்ல இந்த தோட்டம் கொடுக்கல. இந்த மேடைக்கு நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு இது பார்க்கும்போது அப்படி இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் நெல் பாருங்கள். இந்த தண்ணி தான் போகுது நெல்லுக்கு. சாமி இந்த நெல் பாருங்கள் கீழே பள்ளத்தில். அட்டை இருக்கா? இல்லை அட்டை இல்லைன்னு. ஒரு புழு கலர் வாழை வச்சு அப்படியே ஓடிச்சு. புழுவும் சிவப்பு கலர் வாழை வச்சு கம்மியான விலைக்கு வருது. இடுக்கி மாவட்டம் கஜனாப்பாறை பக்கத்தில் பெரிய கானல் போகிற பாதையில் நெடுங்காச்சிலேருந்து 2 கிலோமீட்டரு. 2வது கிலோமீட்டரில் கிடைக்குது. காய் வந்தவொடனே காய் எடுத்துக்கலாம். பாருங்கள் காய் எப்படி இருக்குது. இந்த பாருங்க காய் இப்படி எடுக்கணும் காயை. இந்த அவ்வளோதான். வண்டியில் இருங்க. ஏறக்காரங்க விலைவாசி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். அப்போ பேசிக்கிறோம்.